சிவசக்தி ஜோதிட மையம். ஜோதிடம் சிறந்த முறையில் கணித்து நாடி முறையில் பலன் கூறப்படும். திருமண தடை தோஷ பரிகாரங்களும் செய்து தரப்படும். தொடர்புக்கு 9712290351 9894420829. அனைவருக்கும் வணக்கம். ராசி பலன் வழங்குவது உங்களின் சிவஜோதி சுந்தரராசு ஜோதிடர், திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை 14/12/2024. இன்றைய திதி மாலை 4:16 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் அதிகாலை 4:56 வரை கார்த்திகை, பின்பு ரோகிணி. அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:25 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:20 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 4:56 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பை தரும். இன்று அபிஷேகம் செய்வதற்கு, மருத்துவம் பார்ப்பதற்கு, மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு, சாந்தி பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாள். மேஷ ராசிக்காரர்களுக்கு பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். நிதானமாக செயல்பாடுகள் செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் புனித தலம் சென்று வருவதால் சிறப்பை தரும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்குகள் மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். கடக ராசிக்காரர்களுக்கு வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நண்பர்களிடம் எதிர்பாராத சில காரியங்கள் மாற்றத்தை உண்டாக்கும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும். உலகியல் நடவடிக்கைகள் மனதிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்கால தொடர்பான முயற்சிகளில் பொறுமை வேண்டும். விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும். வியாபார பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவதில் விவேகம் வேண்டும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். உணர்ச்சி வேகம் இன்றி பொறுமையுடன் செயல்பட்டால் சிறப்பை தரும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். விருட்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துகளால் லாபம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். உத்தியோக பணிகளில் உயர்வான சூழல்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் வகையில் மகிழ்ச்சி உண்டாகும். அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். கடன் சார்ந்த சில தெளிவுகள் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்ட திசை வடக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். குழந்தைகளில் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் இருக்கும். மனதிற்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். கும்ப ராசிக்காரர்களுக்கு பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். சமூக பணி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான தெளிவுகள் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம்.
மீன ராசிக்காரர்களுக்கு வியாபார பணிகளில் நிதானம் வேண்டும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் நல்லானாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.